நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. தனிகேண்ணா வழக்கம் போல கோவமா வந்திருக்கேன். நான் அதை விட காண்டா வந்துக்கிறேன். இன்னைக்காவது இவனாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, மைக்கு வாய்க்குள்ள விட்டு சுத்திடுவேன். சரி ஏன்டா எப்ப பாரு இப்படி கோமாவே வர, என்னாச்சு? நான் ஐடி ஃபீல்டில் பாதிக்கப்பட்ட ஒரு காமன் மேன். சுமையாக்கா, I am working in IT field. Monthly per annum I am receiving 12 lakh salary. அப்படிலாம் தயவு செஞ்சு நான் பேச மாட்டேன். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவன் இப்படி தான் சொல்லிட்டு சுற்றுவான். நம்ம தனிகேண்ணா மாதிரி டிப் டாப்பா. ஆனால் சத்தியமா உள்ள ஒன்றுமே இருக்காது. நான் எப்படா கூட சொன்னேன் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு. அத சொன்னேன். டிப் டாப்பா இருந்து சுத்துவான். 12 லட்சம் சேலரி, 5 லட்சம் சேலரின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுமையாக்கா, அங்க என்னென்ன நடக்குது நான் ஒண்ணா சொல்றேன் பாரு. அவளே சொல்லு, அவளே அங்க இருந்து அனுப்பிச்சாங்க. பாத்ரூம் வருதுன்னு கேட்பேன் சார். என்ன லோகேஷ் அடிக்கடி பாத்ரூம் போறீங்க? அவர் போக மாட்டாரா? யோ எனக்கு வந்தா நான் தானே போனோம், அவனா போவான். இல்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னுவான். சரி மானிட்டர் ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி லோகேஷ்? ஏண்டா மானிட்டர் தான் ஒர்க்கு, அதை பார்த்தா கூட தப்பாடா, அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க லோகேஷ். கீபோர்டு ஏன் தட்டிக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி? எதா பண்ணாலும் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடிக்கடி. அப்புறம் என்ன தான் நான் பண்ணுறது சார்? ஒன்றும் இல்லை, லீவ் கேட்கலான்னு போனேன். லோகேஷ் நீங்கள் போய் லீவ் கேட்கலாமா? உங்களை நம்பி தானே கம்பெனியே இருக்குது. ஏன் லோகேஷ் இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்கள் ப்ராஃபிட் என்ன வருது லோகேஷ்? கம்பெனியோடைய டிஆர்பி என்ன வருது? அதே அடுத்த நாள் போயிட்டு சார் இந்த சம்பள உயர்வு நீ என்ன கழட்டுனு சம்பள உயர்வு கேட்குறான்னுவான். இங்கே வாங்கல சுமையாக்கா, அதை மட்டும் விடல, இதுக்கு நீ வந்துரு. இதர் தேக்கும் இங்க பாருங்க, வருஷத்துக்கு 365 நாள் சுமையாக்கா. அவன் லிஸ்ட் போடுறான் பாருங்க, அந்த கால்குலேட்டர் எடுத்துக்கணும். வருஷத்துக்கு 365 நாள் இருக்குதுடா. இதுல வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்துல 364 நாள் மல்டிப்ளை பண்ணா அதுல வர டேஸை கணக்கு பண்ணா அதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? அடுத்து 200 நாள் தான் வருது. 165 நாள் போயிடுச்சு. இதுல கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அடுத்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மைனஸ் பண்ணா அடுத்து 100 நாள் தான் இருக்கு. சரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் போயிடுச்சு. உனக்கு வர சிஎல் மாசத்துக்கு 2 நாள், அதை மைனஸ் பண்ணா 50 நாள் போயிடுச்சு. அடுத்து நீ வந்து 8 மணி நேரத்துல 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்கு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருக்க, ½ மணி நேரம் டீ பிரேக்கு, எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா 25. அது மட்டும் இல்லாம நீ வந்து மெடிக்கல் லீவ் எடுத்தா அடுத்து 12 நாள். இந்த 12 நாள்ல நீ ஒழுங்கா வேலை செய்யாத நாள் 10 நாள், அதை மைனஸ் பண்ணா 2. இந்த 2 நாள்லயும் நீ ஆயா மண்டையோ போட்டாங்க, ஜோசியக்காரன் போகக்கூடாதுன்னு நான், அது 2 நாளை மைனஸ் பண்ணா 0 நாள். ஆக நீ ஒண்ணுமே வேலை செய்யலையடா. நீ என்ன கழட்டுன்னு சம்பளம். இப்ப என்ன கழட்டுறதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? அது அங்க உட்காந்து நீ சொல்ல வேண்டியதானே? உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியுது, நீ போ. ஆக ஒண்ணுமே கழட்டல, உனக்கு என்ன சம்பளம் உயர்வுனா? எல்லாம் வந்து கேங்கா சரி சம்பள உயர்வு தரமாட்டான், எல்லாம் கேங்கா பண்ணி ஒரு இது போராட்டம் பண்ணலாம். என்ன கேங்கா பண்ண போறீங்க? உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். ஊதிய உயர்வுக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம் சார். என்னடாச்சு, ஏதாவது ஊதிய உயர்வு கொடுத்தாங்களா? அதை ஏன் நீ கேக்குற? உள்ளிருப்பு போராட்டம் பண்ணனா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட்டும் 1 வாரம் கண்டினியூஸா போட்டு உள்ளே இருங்கடா, போராடிக்கிட்டே இருங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு போட்டான் சார். இந்த போராட்டத்தை இதோட நிறுத்திக்கிறோம்னா அதெல்லாம் முடியாது. உள்ளிருப்பு போராட்டம்னா உள்ளே தான் இருக்கணும், மேனேஜ்மெண்ட்ல எதுவும் முடிவு எடுக்கிறதுக்கும் இங்கே தான்டா இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சிட்டான். நாங்க வாங்குறது 1 லட்சம்ன்றான்ல, அந்த 1 லட்சத்துல என்ன கட்டுனா ஊதியம் உயர்வும் தரமாட்டேன்றான். சரி அந்த 1 லட்சம் தான் வாங்கின்னு போகலான்னு பார்த்தா அதில் இன்கம் டேக்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது மட்டும் நம்ம எல்ஐசி இன்சூரன்ஸு, இஎம்ஐ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு 25,000 தரோம். இந்த 25,000 வச்சுக்கிட்டு நான் ஐடி ஃபீல்டுன்னு சொல்லி என்னத்தை கிழிக்கிறது? ரொம்ப அழகா பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ். ஏய் விளையாடுக்கு சொன்னா, விளையாடுக்கு சொன்னேன் நான். அப்புறம் என்ன அவர் சொல்லுவார், எப்படி இருக்கு பிரதர்? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்தது. அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ப்ராப்பராக வந்து பண்ணணும், அது ஒரு எந்த ஃபியர் இல்லாமல் சும்மா ஜாலியாக பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் விட்ட லேக்ல தான் அதிகமாக கிளாப்ஸ் வாங்கினார். அது கிளாப்ஸ் பிரதர், அவங்க கலாய்க்கிறாங்க. இல்லை கலாய்க்கிறது, அதுக்கு அவருக்கு விட்டது அதுக்காக கூட விட்டுருக்கலாமா அவர்? நம்ம பையனை பற்றி உங்களுக்கு தெரியல பிரதர். இல்லை ரொம்ப ஜோயலாக பேசுகிறாரு. விட்டு அங்கே வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு வந்திருக்கிற கெஸ்ட்டு.
ஆக்சுவலி ஸ்டாண்டப் காமெடிக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். இப்படி தான் நின்று இப்படி தான் பேசுவாங்கன்ட்டு. ஆனால் இவன் வந்து சார் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கான். அதுதான் எல்லாருக்குமே வந்து மேபி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆல் தி பெஸ்ட்.